Friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்கிரீன் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்டன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு கர்டன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கர்டன் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன் தான் நம்ம லைக் விண்டோவில் போடுறது இல்லை நம்ம செல்ஃபை மறைக்கிறதுக்காக போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஸ்க்ரீன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ எடுத்துகிட்டு அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு Alt W கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன் மேக்ஸிமைஸ் ஆகும். இது பேசிக் வீடியோவாக நான் ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துருங்க. எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ ஒரு பிளெயின் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளெயின் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்டனோட லென்த்து ஒரு 7 அடி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளோட விண்டோவோட சைஸ் 7 அடி இருக்கும். ஸோ லென்த் ஒரு 4 அடி வச்சுக்கிறேன். இல்லை இன்னும் குறைக்கணும் அப்படின்னா நம்ம 3 அடி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 2 விண்டோவாக போட்டுக்கலாம். ஓகேவா. சாரி, 2 கர்டனாக போட்டுக்கலாம். ஒரு பெரிய விண்டோ இருந்துச்சுன்னா. இப்போ இதுக்கான செக்மெண்ட் இருக்குல்ல. ஸோ செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நிறையா இருந்தால் தான் நம்மளுக்கு கர்டன் பார்க்க நல்லா இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து பாக்ஸ் கமாண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் தான் வச்சுருக்கேன். பாக்ஸ் கமாண்ட் எடுத்துகிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் கவர் ஆகுற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ பெருசாக போட்டாலும் சரி சிறுசாக போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D வியூ போயிட்டு இங்கே வந்துடுறேன். ஸோ இந்த 3D வியூ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்க்குறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு 3D வியூவில் கரெக்டாக தெரியாது. ஏன்னா நான் இன்னும் இந்த பாக்ஸுக்கு நான் இன்னும் திக்னஸ் கொடுக்கல. ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் இப்போ, ஸோ இதோட லெஃப்ட் வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லெஃப்ட் வியூ எடுத்துகிட்டு ஸோ இப்போ இதுக்கான திக்னஸ் நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஹைட்டு ஒரு 2 இன்ச்சஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். 2 இன்ச்சஸ் அதிகமாக இருந்தால் 1 இன்ச்சஸ் கூட கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் சைஸோ அது நீங்கள் போக போக கற்றுப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மூவ் கமாண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். எப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லைன் தான் ஸ்க்ரீன். ஓகேவா. இந்த ஸ்க்ரீனுக்கு வர மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் இதையே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு காப்பியை எடுக்கிறேன். ஸோ காப்பி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அதுவும் ஒரு வீடியோவில் இருக்குது, அதையும் காப்பி பார்த்துறேன். இருந்தாலும் இதுலேயே சொல்லிடுறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஷ் பண்ணி இழுத்திங்கன்னா ஒரு காப்பி ஜென்ரேட் ஆகும். இது காப்பி இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸு. இது 3 டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி மட்டும் எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணால் கொடுத்தா எனக்கு ஒரு காப்பி போதும். ஓகேவா. ஸோ கொடுத்துட்டேன். எனக்கு இதுலேயும் ஒரு கிரிட்டு ஒரு லைன் மட்டும் கிரிட் லைன் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணி மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ண மாதிரி கிளாத்து. ஸோ எப்பயும் போல் நம்ம எப்படி ஒரு பில்லோ கிரியேட் பண்ணோம், எப்படி ஒரு பெட்டு கிரியேட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி தான் கிளாத். அதுக்குள்ளே மாடிஃபை லிஸ்ட்டு போயிட்டு கிளாத் போங்க. ஸோ கிளாத் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிளாத்தோட டவுன் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி குரூப் கிளிக் பண்ணிடுறேன். குரூப் கிளிக் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்க, தேவையானதுக்குலாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஒரு 3 செலக்ட் பண்ணி ஒரு 3 விட்டு செலக்ட் பண்ணேன். நான் இப்போதைக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இது எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த மடிஞ்சு வரணும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ லைக் பெண்டாய் வரணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் பண்ணிட்டேன்னா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், மேக் குரூப் கொடுக்குறேன். மேக் குரூப் கொடுத்துட்டு நீங்கள் குரூப் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை குரூப் 1னே வச்சுக்கலாம். குரூப் 1ன்னு வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோடை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க நோடுன்னு. இதில் அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க, நோடாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நோடை கிளிக் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அன்அசைன்டுன்னு இருக்கும். நோட் பண்ணியிருந்தா தெரியும். குரூப்பில் பாருங்கள் அன்அசைன்டுன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் இதை நோடு கொடுத்து இது பண்ணோன்னா நோடு டு பாக்ஸ் 1 அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு நேம் பாக்ஸ் 1. ஸோ அது என்ன ஆகுதுன்னா நோடு டு பாக்ஸ் 1 அசைன் ஆயிடுது. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே எல்லாமே செலக்ட் ஆகணும். இந்த இது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மேக் குரூப்பு குரூப் 2 இங்கே பார்த்தீங்களா, இவன் பாருங்கள் அன்அசைன்டுன்னு இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட அசைன் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ நோடு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். நோடு டு பாக்ஸ் 2ன்னு வந்துருதா. ஸோ இவ்வளோ தான்.
ஸோ இதை அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கிளாத் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பிளெயின் கிளாத்து, இது என்ன கிளாத் காட்டனா, ஓகே காட்டன் கொடுத்துட்டு வேறு எதுவுமே கொடுக்க தேவை, இது மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுக்குறேன். இல்லை எதுனாலும் சரி, இது ரெண்டில் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டிமுலேட் மட்டும் கொடுக்க வேணாம், ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன், ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்டிமுலேட் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே உள்ள ஸ்கேல் பண்ணுறேன். உள்ள ஸ்கேல் பண்ணோன்னே எனக்கு வந்து பாருங்கள், நான் ஸ்கேல் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து வரும். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, ஸோ எனக்கு கொஞ்சம் பெண்டாக வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பெண்டு வந்து கொடுத்துருந்தேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம், உங்கள் விஷயம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்க்க வந்து ஒரு இதை கட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி ஸ்டிமுலேட் லோக்கலாக ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்க, வேறு எதுவும் கமாண்ட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயி வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ ஸ்டிமுலேட் லோக்கல் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஒரு இது வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை மொத்தமாக குரூப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து எப்படி என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்டைன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. எனக்குமே 3D மேத்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து ஓரளவு போடுறேன், இன்னும் நல்லா போட ஆரம்பிக்கல. சரிங்களா? ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.